அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய பெயர் ராஜேஸ்வரன். கடந்த 10 ஆண்டுகளாக ஜோதிடத்தில் அனுபவம் பெற்றிருக்கிறேன். என்னுடைய குருநாதர் உயர் திரு தேவராஜ் அவர்கள், அவருடைய குரு திரு பாஸ்கரன் மதுரை, அவர் மதுரையில் ஜோதிட பணி செஞ்சிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஜோதிட ஜாம்பவான்களை வணங்கி மற்றும் ஜோதிடத்துக்கு அடித்தளமாக இருந்த அனைத்து மகான்கள் சித்தர்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய இந்த முதல் வீடியோவை நான் தொடங்குகிறேன். இந்த வீடியோவில் நம்ம உயர்கணித சார ஜோதிடத்தை பற்றி ஒரு பேசிக்காக பார்க்க போகிறோம். முதல்ல ஜோதிடம்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஜோதிடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய முறைகள் இருக்குது. நம்ம உயர்கணித சார ஜோதிடம் இருக்குது, பாரம்பரிய ஜோதிடம் இருக்குது, கிருஷ்ணமூர்த்தி பந்ததி முறைன்னு இருக்குது, டேலி மெத்தடுன்னு இருக்குது, நாடி முறைகள் இருக்குது. இது மாதிரி நிறைய ஜோதிட முறைகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க போகிறது இந்த உயர்கணித சார ஜோதிட முறை. ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக அடிக்கடி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜோதிட முறையில் மட்டும்தான் 2 குழந்தைகளை ட்வின்ஸாக பிறகுறாங்க இல்லையா, 2 நிமிட இடைவெளி 3 நிமிட இடைவெளியில் பிறந்த குழந்தைகளுக்கு இருவேறு ஜாதக கட்டங்கள் அமைக்கக்கூடிய முறை இதில் இருக்குது. ஜாதக கட்டம் அமைக்கக்கூடிய முறை, இருவேறு கொடுப்பினை, இருவேறு தசாபுத்தி பலன் இந்த முறையில் தான் நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். மற்ற முறைகளில் இது கொஞ்சம் சிரமம். அது மற்ற முறைகளில் சில முறைகளில் முடியவே முடியாதுன்னு கூட சொல்லிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஜோதிடத்தை பற்றி சில பேசிக்காக நான் சில விஷயங்களை பேசிட்டு அப்புறம் நம்ம முறைக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோதிடர்களுக்கு ராசினா என்னன்னு தெரியும், ஜோதிட கான்செப்ட்ஸ் டெக்னிக்கலாக அவங்களுக்கு தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கு இது தெரியாததுனால நான் பேசிக்கிலேருந்தே இதை ஆரம்பிக்கிறேன். ராசி என்பது என்ன அப்படின்றத முதல்ல பார்க்க போகிறோம். ராசி என்பது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பூமியில் ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட லேட்டிடியூட் லாங்கிடியூடில் ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் பிறந்திருப்பாங்க. அந்த பிளேஸில் இருந்து இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் போட்டால் என்னவோ அதுதான் ராசி. இந்த ராசின்றதை என்ன பண்ணாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் சர்க்கிளாக போட்டு அந்த சர்க்கிளை 12 பகுதிகளாக பிரித்தாங்க. இப்போ ஒரு சர்க்கிளுடைய அளவு பார்த்திங்கன்னா 360 டிகிரி. அதை 12 ஈக்குவல் பார்ட்ஸாக 12 சம பாகங்களாக பிரித்தாங்க. அதில் ஒரு பாகத்தோட அளவு பார்த்திங்கன்னா 30 டிகிரி இருக்கும். ஸோ இது மாதிரி பிரித்து ராசி மண்டலத்தை அமைச்சாங்க முன்னோர்கள். ஆனால் பிற்காலத்தில் சயின்ஸ் எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த ராசி அப்படின்றது பொதுத்தன்மை வாய்ந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதாவது பூமி உருண்டையாக இல்லை, அது ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி இந்த பூமி மற்றும் நவ கிரகங்கள் பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா எலிப்டிக்கல் ஷேப்பில் சுற்றி வருது. ஸோ எலிப்டிக்கல் பாத்தில் அது சுற்றி வருது. அதனால் இந்த சர்க்கிளாக போட்டு 12 பாகமாக பிரிக்கிறத விட ஒரு எலிப்ஸாக போட்டு அதை 12 பாகங்களாக நீங்கள் பிரிக்கும்போது நீங்கள் பிறந்த அச்சாம்சம் ரேகாம்சம், நீங்கள் பிறந்த ஊரோட அச்சாம்சம் ரேகாம்சத்தை பொறுத்து அது சம பாகங்களாக வராது. அதாவது 28 டிகிரி வரும். ஒரு சப்டிவிஷன் 28 டிகிரி வரும், ஒரு சப்டிவிஷன் 32 டிகிரி வரும். அது மாதிரி நம்ம எந்த ஏரியாவில் பிறந்திருக்கோமோ அந்த ஏரியாவை பொறுத்து அந்த சம பாகங்களாக வராமல் அந்த ஒவ்வொரு சப்டிவிஷனும் வேறு வேறு டிகிரியை கொண்டு இருக்கும். ஸோ இந்த டிகிரி அமைப்புக்கு பேர் தான் பாவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேசிக்காக பாரம்பரிய முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் ராசி கட்டத்தோடு நின்றுடுறாங்க. அவங்க யாரும் பாவ கணிதம் செய்கிறதில்ல. ஸோ பாவா சார்ட்டு போட்டால் தான், பாவத்தை நம்ம பேஸ் பண்ணி பலன் சொன்னால் தான் ஒரு மனிதனுக்கும் தனித்தனி ஜாதகங்களுக்கு தெளிவாக நம்ம பலன் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த பாவ கணிதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த பாவ கணிதத்தை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கேபி அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜின்ற மெத்தடில் உயர்கணித சார ஜோதிடம் அப்படின்ற மெத்தடில் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த உயர்கணித சார ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 12 பாவங்களை ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம கணிக்கிறோம். ஒரு ராசி கட்டத்தில் இந்த 12 பாவ ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ், பாவ ஆரம்ப முனைகள் எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்குறோம்.
அந்த 12 பாவ ஆரம்ப முனைகள் எங்கே பிளேஸ்மெண்ட் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம ஜாதகம் வந்து தலையெழுத்து வந்து தீர்மானிக்கப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சவுத் இந்தியாவில் பிறந்த இந்த ஈக்வேட்டாருக்கு பக்கத்தில் பிறந்த கொஞ்சம் ஈக்வேட்டாருக்கு கொஞ்சம் மேலேயும் கீழேயும் பிறந்த மக்கள், அதாவது கிட்டத்தட்ட சவுத் இந்தியான்னு எடுத்துக்கலாம். இந்த சவுத் இந்தியாவில் பிறந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் 12 ராசிலையும் ஒவ்வொரு பாவங்கள் அமையும். இதுவே வந்து நீங்கள் மேலே அமெரிக்கா அது மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ராசியில் 2 பாவங்கள் விழுவும். அதுக்கு காரணம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய லேட்டிடியூட் லாங்கிடியூடுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாவங்கள் ரொம்ப அருகாமையில் அமையும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே பொதுவாக இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கை முறையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம லெவலில் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பொதுவாக தமிழ்நாடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரங்களும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஏழைகளும் இருக்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப ஏழைகள் ரொம்ப பணக்காரர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அதாவது வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மிடில் கிளாஸாக இருப்பாங்க, ஒரு ஈக்குவலாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த பாவ அமைப்புகள் அப்படி ஈக்குவலாக வந்து நம்ம ஊரில் நம்ம அந்த சவுத் இந்தியாவில் அது மாதிரி அமையுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் அது மாதிரி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியும். இதுவே நார்த் இந்தியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப புவராக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பாவ அமைப்புகள் இயற்கையாகவே அது மாதிரி அமைஞ்சிடும். ஸோ அதுதான் காரணம். ஸோ அவங்க பிறந்த இடம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு நம்ம பிறந்த ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், இது 3மே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தை நம்ம கரெக்டாக நம்ம கணிச்சிட்டோன்னா நம்ம ஜாதகத்தை உறுதியாக சரியாக நம்ம வந்து இது பண்ணிடலாம். இப்போ நேரத்தை நம்ம எப்படி துல்லியப்படுத்துறது அப்படின்றதுல நம்ம உயர்கணித சார ஜோதிட முறைகளில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஆர்பின்னு ஒன்று இருக்குது, ஆளுங்கிரகங்களை கொண்டு நேர திருத்தம் செய்தல். அதாவது வந்து நம்ம குழந்தை பிறந்த நேரத்தை போய் நம்ம பார்க்க முடியாது. நம்ம பொதுவாகவே நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாக்கில் வந்து 10:17ன்னு சொல்ல மாட்டோம். இப்போ 10:20க்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா 10:17க்கு ஒரு குழந்தை பிறகுதுன்னா நம்ம 10:20ன்னு சொல்லிடுவோம், இல்லை 10:15ன்னு சொல்லிடுவோம். நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லக்கூடிய பழக்கம் வந்து நம்ம ஊரில் இருக்குது. அதனால் என்ன நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளரை நாங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா வரக்கூடிய நேரத்தை கொஞ்சம் முன்ன பின்ன 2 நிமிஷம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுடைய பழைய பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே டேலி ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி அவங்களுடைய நேரத்தை நாங்கள் திருத்துவோம். இதுக்கு நாங்கள் என்ன டூல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த நேரம், அதாவது வாடிக்கையாளர் வந்து நம்மளை பார்க்கக்கூடிய நேரன்றது நமக்கு நிர்ணயமான நேரம். அவங்க பிறந்த நேரத்தை போய் நம்ம பார்க்க முடியாது. அதனால் இந்த நேரத்தை கொண்டு இப்போ இருக்கக்கூடிய சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அதை கொண்டு அவங்க லக்னத்தை, அதாவது அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம வந்து தீர்மானிக்கிறோம். ஸோ இப்படி தீர்மானித்து தான் இந்த உயர்கணித சார ஜோதிட முறை ஒரு துல்லியமான முறை அப்படின்ற அளவில் அது போயிட்டுருக்குது. இன்னும் அது துல்லியத்தை நோக்கி போயிட்டுருக்குது. இன்னும் சில விஷயங்கள் இந்த உயர்கணித சார ஜோதிட முறைகளில் இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் நிறைய கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பணியில் நானும் ஒரு பங்காளராக இருந்து நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய குருநாதர் இருக்காங்க, குருவோட குரு இருக்கிறாங்க. எல்லாருமே தங்களால் முடிஞ்ச ஜோதிட சேவையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் அந்த இதில் வந்து ஒரு சின்ன பங்கு எடுத்துக்கிட்டு என்னால் முடிஞ்சதை நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்.